அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த வீடியோவில் நம்ம எது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சம்மந்தமாக தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வர சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நம்ம சொந்தமாக ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயை நம்மளே ஓனம் மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது. வரப்போகிற இந்த 2026 தைப்பொங்கலை முன்னிட்டு நம்ம ஒரு அதிரடியான ஆஃபர் போட்டிருக்கிறோங்க. முதல்ல நம்ம தேங்காய் எண்ணெய் டெலிவரிக்கு ஷிப்பிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த தைப்பொங்கலை முன்னிட்டுங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஆமாங்க, ஒன்லி ஆயில் ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். டெலிவரி செலவு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க, அதாவது ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அச்சு அசல் ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய்ங்க. 0% சல்ஃபருங்க. நம்மளுடைய கொப்பரை பருப்புங்க ஏ கிரேட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொப்பரை பருப்பு தான். நம்ம தேங்காய் எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்தவித சல்ஃபர் கண்டென்ட்டை நம்ம ஆட் பண்ணி கொப்பரையை காய வச்சு அப்படி நம்ம பண்றது இல்லைங்க. ஒரு ராவான கொப்பரை எப்படி இருக்குமோ அதை அப்படியே நம்ம செக்கில் கொடுத்து ஆட்டி தான் நம்ம எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேற ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா நல்ல ஒரு நறுமணம் வர்றதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ் பண்றதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு இயற்கையான தேங்காய் எண்ணெய் என்ன ஸ்மெல்லில் இருக்குமோ அந்த நேச்சுரல் ஸ்மெல்லு தான் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயில வருங்க. அது போக வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்றது, வேற ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கண்டென்ட் ஆட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஒரு இயற்கையான ஒரு தேங்காய் எண்ணெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயும் இருக்கும். நம்மளுடைய தேங்காய் எண்ணெய்ங்க நம்ம ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஹோல்சேல்லையும் கொடுத்துட்டு இருக்கிறோங்க. சரி, ரீட்டைல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வீட்டு பர்பஸ்க்கு சொந்த பர்பஸ்க்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்குறவங்க தான் ரீட்டைல் கஸ்டமர். ஹோல்சேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட டின்னா பர்ச்சேஸ் பண்ணீங்க. அவங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கலாம், இல்ல வீட்டுல இருந்து ஒரு சின்ன தொழில் பண்ணலாம். அவங்க நம்மளுடைய டின்னை வாங்கிங்க, அவங்க 1/2 லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் இப்படி பேக் பண்ணி அங்க இருக்கிற லோக்கல் கஸ்டமருக்கு சேல் பண்றவங்களை தான் நம்ம ஹோல்சேல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல்லையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். யாரு வேணாலும் எங்ககிட்ட உங்களுடைய தேவை என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கலாம். நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியலான கொப்பரை பருப்பு எங்கிருந்து வருது அப்படின்னா நம்மளுடைய சொந்த தோப்புல இருந்து தாங்க வருது. ஆமாங்க, நம்ம கொப்பரை பருப்பை வெளியே வேற எங்கேயும் போய் நம்ம சோர்ஸ் பண்ணி வாங்குறது கிடையாது. நம்மளுக்கே சொந்தமா தென்னந்தோப்பு இருக்குதுங்க. அந்த தென்னந்தோப்புல 60 நாள் விட்டு பறிச்ச தேங்காய், அதாவது கருப்பு காயின்னு சொல்லுவோம், அந்த தேங்காயை அதுக்கடுத்து நம்ம மட்டை தனியா காய் தனியா உரிப்போம். அந்த மட்டை தனியா காய் தனியா உரிச்சதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை ரெண்டா அருவாள்ல வெட்டிங்க, அதை நம்ம வெயில்ல ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாள் காய வைப்போம். இந்த காய வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பருப்பு அப்படியே அந்த தொட்டியிலிருந்து மேல வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அந்த தோண்டின பருப்பை நம்ம மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாள் வெயில்ல நல்லா காய வைக்கிறோம். இந்த பருப்பை காய வைக்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு ஆர்டிபிஷியல் சோலார் ட்ரையரோ இல்ல வேற எதுவுமே நம்ம பயன்படுத்துறது இல்லைங்க. இயற்கையான இந்த மாதிரி சூரிய ஒளியில தான் நம்மளுடைய கொப்பரை பருப்புகளை எல்லாமே நம்ம காய வைக்கிறோம். முக்கியமா நான் மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, நம்மளுடைய தேங்காய் பருப்புக்கு எந்த வித சல்ஃபர் கண்டென்ட்டும் நம்ம பயன்படுத்துறதே கிடையாதுங்க. இயற்கை முறையில விளைஞ்ச தேங்காயை பருப்பா கன்வெர்ட் பண்ணி தான் இப்போ இந்த மாதிரி வெயில்ல நம்ம காய வச்சிருக்கோம். இந்த வெயில்ல காய வச்ச பருப்பு இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் சூரிய ஒளியிலேயே இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பருப்பு நல்லா உங்களுக்கு காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை வரும். மொறுமொறுப்பு தன்மை வந்தோடனே இதுல நல்ல குவாலிட்டி பருப்புகளை மட்டும்தான் இந்த மாதிரி நாங்க பேக் பண்ணுவோம். இந்த செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி இந்த மாதிரி பருப்புகளை எல்லாமே நம்ம ஒமிட் பண்ணிடுவோங்க. ஒமிட் பண்ணிட்டு இந்த நல்ல குவாலிட்டி பருப்பை நம்ம ஒரு சாக்குல இந்த மாதிரி மூட்டையா பிடிச்சி நம்ம இது மில்லுக்கு கொண்டு போவோம். செக்கு மில்லுக்கு கொண்டு போய் மரச்செக்கில் போட்டுங்க இந்த மாதிரி ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். செக்கில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயிலை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் இருந்து இன்னொரு ட்ரம்முக்கு நம்ம மாற்றுவோம். அது இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம மாற்றுவோம். எதுக்காக இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன புண்ணாக்கு துகள்கள் எல்லாமே செடிமெண்ட் ஆகிருக்கும் ட்ரம்மில் கீழே. ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த புண்ணாக்கு துகள்கள் எல்லாமே அந்த ஃபில்டரில் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ஒரு 4 நாள்ல இருந்து 7 நாள் வரைக்கும் நம்ம சூரிய ஒளியில மறுபடியும் நம்ம காய வைப்போம். எதுக்காக நம்ம மறுபடியும் காய வைக்கிறோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணெய் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். எண்ணெயோட லைஃப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ நல்லா சூரிய ஒளியில காஞ்ச இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம அடுத்ததா பேக்கிங் பண்ண போறோமுங்க. பேக்கிங் பண்றது நம்ம 1/2 லிட்டர் 1 லிட்டர் 5 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரி கேன்ல நம்ம பேக் பண்றோம். அப் டு 15 kg டின்னு வரைக்கும் நம்ம பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ பேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ப்ரீமியம் பெட் பாட்டில் தான் யூஸ் பண்றோமுங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில நம்மளுடைய பாட்டில போட்டு நம்ம பேக் பண்ணிக்குவோம். பேக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஆயில் லீக் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம இன்னர் கேப் உள்ள யூஸ் பண்றோம். இன்னர் கேப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஆயில கவர் பண்றதுக்கு நம்ம ஃபிளிப் கேப் நம்ம யூஸ் பண்றோமுங்க. ஃபிளிப் கேப் யூஸ் பண்ணிட்டு ஆயில் எந்த விதத்துல டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பாட்டிலை சுத்தி இந்த மாதிரி பபிள் ரேப் நம்ம ரேப் பண்ணிக்கிறோம்.
பபிள் ரேப்பை ரேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த தேங்காய் எண்ணெய் பாட்டிலை நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ணிக்கிறோமுங்க. நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாக்ஸ் வந்து 5 ply பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய ஆயில் எல்லாமே வந்து ஆன்லைன் ரிலேட்டடாக தான் வந்து சேல் ஆகுதுங்க. அதனால இங்கிருந்து நம்மளுடைய ஆயில் வந்து டெல்லி வரைக்கும் வந்து டிரான்சிட் ஆகுது. ஸோ அப்படி டெல்லி வரைக்கும் போகையில் உங்களுக்கு வந்து எந்தவித டேமேஜ் வந்து ஆயிடக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி 5 ply பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயை நல்லா இந்த மாதிரி பேக் பண்ணிட்டு நம்மளுக்கு யார் ஆயில் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்யூ நோட் லெட்டரும் அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி நம்ம டைப் பண்ணி இந்த தேங்க்யூ நோட் லெட்டரையும் வந்து நம்ம உள்ள வச்சு நம்ம பேக் பண்ணிடுறோமுங்க. ஸோ நம்ம ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வந்து நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. ஸோ நம்ம எது மூலியமா நம்ம டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்தியா போஸ்ட் மூலியமா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். அடுத்தது எஸ்டி கொரியர் மூலியமா நம்ம டெலிவரி கொடுத்துருக்கிறோம். டிடிடிசி கொரியர் மூலியமா டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து பல்கா வாங்குறீங்க, டின் கணக்கா வாங்குறீங்க அப்படின்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமுங்க. எம்எஸ்எஸ் மேட்டிவ் சூப்பர் சர்வீஸ் வந்து யூஸ் பண்றோமுங்க. ஏபிடி பார்சல் சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமுங்க. கேபிஎன் லாஜிஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. உங்களுக்கு என்ன கொரியர் சர்வீஸ் என்ன லாஜிஸ்டிக்ஸ் தோதா இருக்கோ நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் அதுலயே வந்து நாங்கள் ஷிப்மெண்ட் வந்து போட்டு விட்டுருவோம். உங்க வீட்டு பர்பஸ்க்கு நீங்க தேங்காய் எண்ணெய் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல எங்ககிட்ட நீங்க ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ரீட்டைல சேல் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, 2 கஸ்டமருமே வந்து நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெயை நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்க. நம்மளுடைய இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்க எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னா இப்போ ஸ்கிரீன்ல உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். ஆமாங்க, இது நம்மளுடைய சேனலோட ஓன் வாட்ஸ்அப் நம்பர் தாங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் ஒரு சுத்தமான ஒரு ஆர்கானிக் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்பவே இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுடைய ஆர்டர் வந்து ப்ரீ புக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயை உங்களுடைய நண்பர்கள் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் சஜஷன் இருந்தது அப்படின்னாலும் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் கண்டிப்பா எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.